மனுஷனுக்கு முன்னாடி நம்மை நீதிமானாய் காண்பிப்பது நமக்கு ஐயோ. ரெண்டாவது, அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பானது. மூன்றாவது, அந்த நீதி ஒன்றுக்கும் உதவாது. அந்த நீதி தேவனுக்கு முன்னாடி தீட்டாக இருக்கிறது. அந்த நீதி அழுக்கான கண்டையை போல இருக்கிறது. அந்த நீதி ஆதாம் உடுத்தின அந்த இலையை போல உதிருகிறதா இருக்கிறது. அப்புறம் இப்படிப்பட்ட நீதிமான்களை அவர் மதிக்கவே மாட்டார். கர்த்தர் நல்லவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், ஒரு பாவிகளை கூட நேசிக்கிறவர். ஆனால் இப்படி சொல்லுவோம், எப்படிப்பட்ட பாவியை கூட கட்டி அணைத்து முத்தம் கொடுக்கறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் தமது பார்வையில் நீதிமானாக இருக்கிறவனை கர்த்தர் மதிக்கவும் மாட்டார், அவனை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். ஏன் தெரியுமா? இவர்கள் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தருகிறபடினால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். அதனால தான் நம்மளை காட்டவே கூடாது. நான் அல்ல, கையை தட்டுகின்றேன். அவர் உங்க வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு நன்மைக்கும், உங்கள் ஜெபத்துக்கு வருகிற ஒவ்வொரு பதிலுக்கும், உங்கள் விருப்பங்களை பெற்றுக்கொள்கிற அந்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும் காரணர் யார் தெரியுமா? நான், என் உபவாசம், என் ஜெபம், என்னுடைய கண்ணீர் அல்ல, கர்த்தர். அவருடைய கிருபை, அவருடைய தயவு. நான் ஜெபம் பண்ணனா ஜெபம் பண்ணேன், உபவாசம் இருந்தேன்னா உபவாசம் இருந்தேன், கேட்டேன்னா கேட்டேன், கொடுத்தாரா கொடுத்தாரு. என் ஜெபத்தின்னு வச்சு கொடுக்கறது இல்லை. அவர் கிருபையா இருக்கிறபடினால், அவர் நம்ம மேல் அன்பா இருக்கிறபடினால், அவர் நம்முடைய கூப்பிடுதல்களுக்கு எப்போதும் செவிசாக்கிறபடினால் அவர் நமக்கான எல்லா நன்மைகளையும் தருகிறாரே தவிர எந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலையும் எந்த சுயநீதியின் கிரியையினாலையும் கர்த்தர் நமக்கு நன்மையை தருகிறது இல்லை. அப்போ நம்ம எந்த நீதியுமே செய்ய வேணாமா? நான் நல்லவங்களாக வாழ வேணாமா? வாழணும். எதிர் அடிப்படையில் தெரியுமா? இவ்வளவு பாவத்தில் கிடந்த என்னைய இப்படி நீதிமான்னு சொல்லியிருப்பாருன்னா இனி நான் அவருக்காக வாழ போகிறேன்டா. புரியுதா? ஏன் தெரியுமா நீதியாக வாழணும்? ஏன் தெரியுமா காணிக்க கொடுக்கணும்? ஏன் தெரியுமா ஜெபம் பண்ணணும்? ஏதோ நம்ம கிரியை காண்பிக்கிறதுக்கு அல்ல, என்னை அவர் நீதிமான் ஆக்கியிருக்கிறார். தேசத்துக்காக நான் ஜெபிக்கும்படி எனக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அந்த அவர் என் மேலே வச்ச அழைப்பு, அன்பு, கிருபை, தயவு, இதை நிமித்தமாகத்தான் நான் ஜெபிக்க போகிறேனே தவிர நான் ஜெபிக்கிறதுனால உலகத்தில் அவர் எதுவும் செய்ய போகிறது இல்லை. நான் போய் திறப்பில் நிற்கிறதுனாலையோ திறப்பில் நிற்காததுனாலையோ அவர் எதுவும் செய்ய போகிறது இல்லை. நம்ம நினைக்கிறோம் அவருக்கு ஏதோ கண்ணு தெரியாதது போலவும், அவருக்கு மக்கள் படுற கஷ்டங்கள் தெரியாதது போலவும் நாங்கள் போய் திறப்பில் நிற்கிறோன்றோம். இல்லை இல்லை இல்லை, நீங்கள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உலகத்தில் என்ன நடக்குது, நடந்துக்கிட்டு இருக்கு, நடக்க போதுன்றது அவருக்கு தெரியும். தெரிஞ்சு ஏன் அமைதியாக இருக்காரு? எல்லாரும் வரட்டும்டா என்கிட்ட. ஆமாம், எல்லாரும் அவங்க வரட்டும், நான் காத்திருக்கேன்றாரு. பிரிந்து போன இளையகுமாரன் போயிட்டான். அப்பா அவனை தேடி போல. ஹலோ, அப்பா அவனை தேடி போல. அதுக்காக அப்பாட்ட அன்பு இல்லைன்னு இல்லை, அவன் வர்ற வரைக்கும் காத்திருந்தாரு. வந்தான் பாருங்க, இறங்கி ஓடுறாரு. இதான் அப்பா. நம்ம தேவன் இதுதான்.